பேசும் பொழுது பாதையில் எழுந்து சென்றால் ரத்தம் கக்கி சாவீர்கள் என்றும், மந்திரம் போட்டு வந்திருப்பதால் தான் பேசும் வரை எழுந்திருக்காமல் அமர்ந்திருக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நகைச்சுவையாக சாபம் விட்டதால் தொண்டர்கள் மத்தியில் சிரிப்பலை ஏற்பட்டது. மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. ஆமாப்பா, இது முடியும் தொட்டிக்கும் பேச முடியும் தொட்டிக்கும் இருந்தா இருக்கணும். ஆரம்பிக்க போறோம். அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு தொகுதியில் ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தங்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போறா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை. இது நம்ம குடுகுடுப்ப உங்களுக்கு தெரியும். முன்னாலாம் ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு முன்னால சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் படுத்திருப்பான், அவன் சொல்ல போறான், அவர் மறந்து அவன் அந்த விஷயம் சொல்றான். அதுக்கு மேல கண்ணு திறக்கணும். முன்னால யாராச்சும் போயினீங்கன்னா ரத்தங்கைக்கு செய்யணும். நான் சின்ன பிள்ளையில அழுதுருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத இவன் பாரு இழுத்துக்கிட்டே இருக்கா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சிம்மக்கல் ஸ்கூல்ல படிக்கிறேன். என்னடா இப்படி இருக்காரு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில என்ன, கடைசி வரைக்கும் அவன் திறக்கவே இல்லை. ஏதாச்சும் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தான். கடைசியில தான் தெரிஞ்சது அது ஒண்ணு இல்லைன்ட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் அதுக்காக அந்த நேரி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க யாரு, நம்ம வேட்பாளர் வந்துட்டாரு. நம்ம வெற்றி வேட்பாளர் சரவணன் வந்திருக்காரு. நம்ம வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு பாருங்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தார் பாருங்க. டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.